உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மாலை வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் தண்ணீரை குளிக்கும் பொழுது உஷ்ணம் அதிகமாக இருந்தால் எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாம் காலை டிஃபன், மதிய சாப்பாடு, இரவு டிஃபன் எப்படி சாப்பிட்டாலும் சூடாகத்தான் அந்த உணவு இருக்கும். அநேகமாக காலை டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல் இது மாதிரி பலகாரங்கள், சாப்பாடு, டிஃபன் முதலியவை சூடாக இருக்கும். சூடாக சாப்பிட்டு முடித்தவுடன் நாம் அனைவருமே பச்சை தண்ணீரை தான் குடிக்கிறோம். சூடாக சாப்பிட்டவுடன் சூடான வெதுவெதுப்பான தண்ணீர் அருந்துவது மட்டுமே நாம் சாப்பிட்ட உணவை ஜீரணமாக்குவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். உடலில் ஜீரண மண்டலம் தூண்டப்பட்டு நன்கு ஜீரணமாகி உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். இதனால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இருக்கும். ஆனால் நாம் எல்லோருமே சூடாக எந்த பொருள் சாப்பாடு சாப்பிட்டாலும் உடனே பச்சை தண்ணீர் குடிப்பது மிகவும் தவறு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இனிமேல் சூடான சாப்பாடு சாப்பிட்டவுடன் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும்படி உங்களை எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் சிலர் காலையில் பழைய சாதம், நீராகாரம் சாப்பிடுவோம், நாங்கள் சுடுதண்ணி குடிக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் வரும். அது மிகவும் தவறு, தப்பு. நீராகாரம், பழைய சாதம் காலையிலோ மாலையிலோ எப்பொழுது சாப்பிட்டாலும் அந்த நீராகாரத்தில் உள்ள நீரையோ அல்லது பச்சை தண்ணீரையோ குடிக்க வேண்டும். அதை விடுத்து குளிர்ந்த ஆகாரத்தை சாப்பிட்டுவிட்டு சூடான தண்ணீர் குடிப்பதும் மிகவும் தவறான ஒரு செயலாகும். அப்பொழுதும் ஜீரணம் பாதிக்கப்பட்டு நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, மலச்சிக்கல், இன்னும் பல தொந்தரவுகள் நம்மளை கஷ்டப்படுத்தும். ஆகவே குளிர்ந்த பழைய உணவுகளை சாப்பிடும் பொழுது குளிர்ந்த தண்ணீரும், சூடான உணவுகளை சாப்பிடும் பொழுது சூடான தண்ணீரை குடிப்பதும் மிகவும் ரொம்ப முக்கியம் என்பதை இதன் மூலம் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இதை கடைபிடித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று 18 சித்தர்களையும் பிரபஞ்ச சக்தியையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.